ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நியூ கிறிஸ்டல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோவுக்கு முன்னாடி இது வரைக்கும் நியூ கிறிஸ்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் ப்ளீஸ் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து நானும் என்னோடய பையனும் வெளியில் கிளம்பியிருக்கோம். இந்த லாக்டவுனில் வீட்லேயே இருந்ததுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வெளியில் போகலைனாலும் அட்லீஸ்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்கு கண்டிப்பாக வெளியில் போகியே ஆகணும். எப்போதுமே மந்த்லி ப்ரொவிஷன் க்ராசரிஸ் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். பக்கத்தில் இருக்கிற ஹோல்சேல் மார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பட் என்னோடய நெய்பர் ரிலையன்ஸ் குடவுனில் நல்ல ரீசனபிளாக நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் அங்கே போனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் சரி போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால நானும் என்னோடய பையனும் போய் பார்த்தோம். பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப பெரிய குடவுன், எல்லா திங்ஸுமே இருந்தது, A to Z இருந்தது. பட் இந்த லாக்டவுனில் ரொம்ப நாள் மூடி இருந்ததுனால நான் க்ராசரிஸ் எதுவும் வாங்கலை. பட் ரொம்ப நாள் கழித்து வெளியில் போனதுனால கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுற மாதிரியும் இருந்தது. எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல இருந்ததுனால என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கே டைம் ஆயிடுச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் தேவையான ப்ரொவிஷன்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆஃபர் ப்ரைஸில் நிறைய ஐட்டம்ஸ் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மென்ஸ் வேர், லேடிஸ் வேர், அப்புறம் க்ராசரிஸ், மற்ற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே, எலக்ட்ரானிக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சமாக எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே லாஸ்ட்டு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்திருந்தது. அதுக்கு நாங்கள் பெருசாக அதை செலிப்ரேட் பண்ணலை. அதோட ரீசன் என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் அந்த ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால என்னோடய பையன் அவனே கையால் க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணி அவங்க அப்பாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணான். பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. அதில் எழுதி இந்த வேர்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அவங்க அப்பா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு பர்த்டே வரும்போது அவங்க பசங்க அவங்க மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். குட்டீஸுங்களுக்கும் அவங்களால எதுவும் கிஃப்ட் பண்ண முடியல அப்படிங்கிற தாட்டும் இருக்காது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு நானும் ஒரு எலக்ட்ரிக் டிஃப்யூசர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த எலக்ட்ரிக் டிஃப்யூசர் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருந்தது. பேக்கிங்லேயே நமக்கு 2 எசென்ஷியல் ஆயில் கொடுத்துருந்தாங்க. பாடி பார்ட் செராமிக்கில் பண்ணியிருந்ததுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தது. பார்க்க அழகாகவும் இருந்தது. நம்ம அந்த கிண்ணம் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எசென்ஷியல் ஆயில் ஒரு 10 ட்ராப்ஸ் விட்டுட்டு ஜஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருந்தது. இது நம்ம பெட்ரூமில், ஹாலில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பூஜை ஷெல்ஃபில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதோட அந்த எசென்ஷியல் ஆயிலோட ஸ்மெல் வீடு ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. நெக்ஸ்ட்டு வேஸ்ட் மெட்டீரியலான பிஸ்தா ஷெல் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், பை ஃப்ரம் நியூ கிறிஸ்டல்ஸ். பி சேஃப், பி ஹெல்தி. தேங்க்யூ.